உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்பு. காஞ்சி தெற்கு மாவட்டம் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் கடமலைப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம். 5000 உதவிகள் ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் கா. செல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றி 5000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசுகையில், காஞ்சிபுரம் மாவட்டம் அண்ணா பிறந்த மாவட்டம் அல்லவா, இந்த கூட்டத்தில் பொதுமக்களுக்கு ஏன் குக்கர் வழங்குகிறோம் என்றார். இந்த குக்கரில் எங்கள் பருப்பு மட்டும்தான் வேகும், வடநாட்டுக்காரனுடைய பருப்பு வேகாது என சொல்லுகின்ற விதமாக எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும், எங்களுடைய முன்மொழி கொள்கையை திணிக்காதீர்கள், அக்கறை காற்றுகிறீர் என கூறி நீலிக்கண் வடிக்காதீர் என சொல்வது மாதிரி வேறு என்ன நலத்திட்ட உதவிகள் கொடுக்கிறீர்கள் என கேட்டபொழுது, வருகின்ற தாய்மார்களுக்கு புடவை தருகிறோம், அறிவும் மானம் மனிதனுக்கு அழகு என சொன்னவர் பெரியார், அதனை நிறைவேற்றி உள்ளோம் என பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். இதில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எல்லாரும் ஒரே மாதிரி தான் வரணும், ஒரே நேஷன் ஒரே ரேஷன் என்று சொல்லி 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 அனைவரையும் இன்னைக்கு எல்லாத்தையும் மறக்கடிச்சு தங்களுடைய அதிகாரத்தை உள்ளே புகுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி நம்மளால் ஒற்றுக்கொள்ள முடியும்? பண்பாடு கலாச்சாரம் போதே இப்படி பிரச்சனை. மொழின்னு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க இப்ப இதுல ஒரு மொழியை 3வது மொழி படிச்சாதான் என்ன, 3வது மொழி படிச்சாதான் என்ன. இந்த 3வது மொழியா கர்நாடகா மாநிலத்தில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 90,000 பேர் ஹிந்தியில ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. 90,000 பேர் ஹிந்தியில ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. இதை பத்தி அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா? இன்றைக்கும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இது சார்ந்து தெளிவா ரொம்ப அழகாக எடுத்து சொல்றாங்க. இன்றைக்கு சமூக வலைதளத்துல நம்ம இளைய சமுதாயத்தை சார்ந்த மிக தெளிவாக தெளிவாக எது வேண்டும் எது வேணாங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? மொழிப்போர் தியாகிகள். ஒவ்வொரு ஆண்டும் மொழிப்போர் தினத்தை நாம் கடைபிடிக்கிறோம் இல்லையா? அவங்க நம்ம இன்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் நம்ம மறக்க கூடாது என்பதற்காக சொல்றேன். வேற அண்ணா தான் சொன்னார், என்னுடைய சகோதரன் ஒருவனை நான் இழந்து விட்டேன் என்று சொன்னார். இந்த தாளமுத்துக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய அரசு கட்டிடத்திற்கு தாளமுத்து நடராஜன் என்கிற அந்த பெயரை சூட்டி மகிழ்ந்தார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கான அந்த நினைவு மண்டபத்தை புதுப்பித்தது மட்டுமல்ல, விரைவாக தாளமுத்துக்கும் நடராஜனுக்கும் நாங்கள் உருவ சிலையை நாங்கள் எழுப்புவோம் என்று சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அவர் தந்திருக்கின்ற தாய்மார்களாக இருந்தால் சரி, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை அறிவியல். அறிவியல் மொழி தான் நமக்கு தேவை. ஆனால்தான் 96ஆம் ஆண்டு கணினி கம்ப்யூட்டர் நம்ம பேச ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா? அந்த 96ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலே அந்த கணினிக்கு என்று அந்த ஐடி என்று சொல்லிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு என்று கொள்கையை உருவாக்கியது யார் தெரியுமா? நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான். நமக்கு ஆங்கிலம் தேவை, தாய்மொழியாம் தமிழ் தேவை. தாய்மொழியில சிந்திப்போம், ஆங்கில மொழியில உலகம் முழுவதும் போய் பேசுவோம். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் போது நமக்கான அறிவியல் மொழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். ஆனா நம்ம கிட்ட இந்த மொழியை படி அந்த மொழியை படி, ஏயா 3 மொழி 30 மொழி கூட என் பிள்ளைங்க படிப்பாங்கயா, ஆனா திணிக்காத. எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க படிக்கிறோம், எங்களுக்கு திணிக்காத. பள்ளிக்கூடத்தில் நீ திணிச்சின்னா எங்க பிள்ளைங்க கணித பாடம் படிக்கணும், அறிவியல் பாடம் படிக்கணும், வேதியியல் பாடம் படிக்கணும். இப்படி ஒவ்வொரு பாடத்தையும் அதுங்க போக்கஸ் பண்ணணும். நல்ல நல்ல மருத்துவர்களாக வர வேண்டும், நல்ல நல்ல பொறியாளர்களாக வர வேண்டும், நல்ல நல்ல விஞ்ஞானிகளாக வர வேண்டும். அப்துல் கலாம்ல இருந்து இன்னைக்கு ISRO நாராயணன் வரைக்கும் இருமொழி கொள்கையெல்லாம் அரசு பள்ளியில படித்தவர்கள் தானே. அந்த மாதிரி வரும் நான் ஆசைப்படுறேன். நீ என்ன ஆசைப்படுற? மேடையை போட்டு இந்தியில பேசும்போது மொழிபெயர்த்து ஒருத்தன் பேசுறதுக்காக மொழிபெயர்ப்பாளரை உருவாக்க வேண்டும் நீ ஆசைப்படுற. மொழிபெயர்ப்பாளர் எனக்கு தேவையில்லை. டெக்னாலஜி இருக்கு, கூகுள் இருக்கு, செல்போன்ல எடுத்து நான் தட்டான வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, 193 நாடு 200 நாடுன்னு சொல்றாங்க. எந்த நாட்டுக்கு போய் எந்த நாட்டோட பாஷையாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, வணக்கம் என்று நான் சொல்ல வேண்டும் சீன மொழியில் அப்படின்னு அடிச்சேன்னா அது சொல்லும் எப்படி அவங்களுக்கு சீன மொழியில நீ வணக்கம் சொல்லணும் அப்படின்னு. மலையாள மொழியில நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா கூகுள்ல நீங்க வச்சிருக்க போன்ல அடிங்க. நீங்க
அது சொல்லித்தன, அது போதும் எனக்கு. நீ ஏன் புதுசா வந்து எங்க பிள்ளைங்களுக்கு இது போன்ற சுமையை நீ செலுத்துகிறாய் என்று தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்